மோடிக்கு கார் ஊட்டிய இளவரசர். உலகம் மோடியின் பவரை உணர்ந்த தருணம். புதிய சகாப்தம் தொடங்கியது. உலக அரசியல் அரங்கில் இந்தியாவின் உயரம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் ஜோர்டான் எத்தியோப்பியா பயணம் வரலாற்று சிறப்பு மிக்கதாக அமைந்துள்ளது. ஜோர்டன் நாட்டிற்கு முதன்முறையாக பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாடு வழங்கிய வரவேற்பு ராஜதந்திர மரியாதையை தாண்டியது. பட்டத்து இளவரசரே நேரடியாக மோடியை தன் காரில் ஏற்றி அவரே காரை ஓட்டியது என இந்திய பிரதமருக்கு அளிக்கப்பட்ட தனித்துவமான மரியாதை உலக அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜோர்டானிய தலைநகர் அம்மானில் அரசரை சந்தித்த மோடி முக்கியமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அந்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க நகரமான பெட்ராவில் நடத்தினார். அங்கு பொருளாதாரம், பாதுகாப்பு, வணிகம் உள்ளிட்ட பல துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்த பயணத்தின் உலக அரசியல் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியது. மேற்காசியாவில் இருந்தாலும் ஜோர்டான் இதுவரை கட்டுப்பாடான ஆட்சி, அமைதி, தீவிரவாதமற்ற சூழல் ஆகியவற்றை பேணி வரும் நாடாக இருக்கிறது. பிராந்திய அரசியலில் அதிகமாக தலையிடாத நாடாக இருந்தாலும் எதிர்கால அமைதி, தீவிரவாத ஒழிப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக இந்தியாவுடன் உறவு அவசியம் என ஜோர்டான் இன்று உணரத் தொடங்கியுள்ளது. துருக்கியுடனான பல முறுகல்கள் நிலவுகின்ற சூழலில் இந்தியாவின் பங்கு ஜோர்டானுக்கு அரசியல் பாதுகாப்பு வளையமாக மாறுகிறது. இந்தியாவை முக்கிய கூட்டாளியாக ஏற்றுக்கொண்டிருப்பது இந்தியாவின் உலகளாவிய நம்பகத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இந்தியாவுடன் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என ஜோர்டான் மன்னரும் பிரதமர் மோடியும் எடுத்த உறுதி இந்தியா இன்று பாதுகாப்பு துறையிலும் வழிகாட்டும் சக்தியாக மாறியிருப்பதை காட்டுகிறது. இந்தியா ஜோர்டானில் தன் காலடி தடத்தை வலுவாக பதிக்க தொடங்கியுள்ளது. இந்த பயணத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உடன் சென்றிருந்தது. தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இந்தியா ஒரு வலுவான திட்டத்துடன் களம் இறங்கியிருப்பதை உணர்த்துகிறது. நிலத்தால் சூழப்பட்ட நாடாக இருந்தாலும் செங்கடலின் முக்கிய முனையில் ஜோர்டானுக்கு உள்ள அக்குபா துறைமுகம் பெரிய வணிகம் கேந்திரமாக திகழ்கிறது. இங்கு இந்தியா மேற்கொள்ளும் திட்டங்கள் இருநாட்டு வர்த்தகத்தை 45,000 கோடியை தாண்டியும் உயர்த்தும் சூழலை உருவாக்கியுள்ளது. ஜோர்டானிய பயணத்தை முடித்ததும் மோடி அடுத்ததாக எத்தியோப்பியாவை அடைந்தார். இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் இணைந்து வாழும் இந்த நாடு கிறிஸ்தவ நாடாக அறியப்பட்டாலும் தற்போதைய ஆட்சியில் இஸ்லாமியர் இருப்பது அதன் தனித்துவம். அங்கு பிரதமர் மோடிக்கு அரசியல் ரீதியாகவும் மக்கள் ரீதியாகவும் மிக பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. எத்தியோப்பியா ஏழைகளின் நாடுதான், ஆனால் வளமற்ற நாடு அல்ல. தாதுக்கள், இயற்கை வளங்கள் என பல்வேறு செல்வங்கள் அங்கு நிறைந்திருக்கின்றன. அவற்றை இந்தியா பயன்படுத்துவதோடு எத்தியோப்பியாவையும் பொருளாதார ரீதியில் கைப்பிடித்து வளர்க்கும் பாதையில் இந்த உறவு நகர்கிறது. ஆப்பிரிக்காவில் கால் பதித்து இந்தியாவை அழுத்த முயலும் சீனாவிற்கு இந்த கூட்டணி ஒரு உறுதியான கடிவாளமாக அமைகிறது. இந்த பயணத்தின் உச்சமாக எத்தியோப்பியாவின் உயரிய விருதான கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதை பெறும் முதல் வெளிநாட்டு ஆட்சியாளர் என்ற பெருமை மோடியின் சர்வதேச அரசியல் தாக்கத்தை மீண்டும் உறுதி செய்தது. மேற்காசியா, செங்கடல் பிராந்தியம், வட ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவின் கொம்பு முனை இவை அனைத்திலும் இந்தியாவின் பலத்தை ஆழமாக பதித்துக் கொண்டு மோடி தனது பயணத்தை தொடர்கிறார். எதிர்காலத்தில் இந்தியாவின் உலகளாவிய உயர்வை வரலாறு பதிவு செய்யும் போது இந்த பயணங்களும் இங்கு பதித்த அரசியல் முத்திரைகளும் தவிர்க்க முடியாத அத்தியாயங்களாக இடம்பெறும்.